ஒவ்வொரு மனிதர்களுமே ஒரு ஆசை, ஒரு கனவு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு கனவு கண்டுட்டாங்க, ஒரு ஆசை வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த எல்லையை அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையாமல் ஓய மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில்லம்பு. ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்கன்னா அந்த குறியில் அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் ராப்பால் தூங்காமல் அதை பற்றியே யோசிப்பாங்க. ஒரு வேலையாக ஒரு பொறுப்பை இந்த ஆள் பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். தலைமை பொறுப்பு இவங்களுக்கு அருமையாக வரும். ஏன்னா குருவோடைய ராசி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற ஒரு அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறது இவங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 30 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் இவங்களுக்கு நிகழ இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எப்போவுமே மறந்துடாமல் வழிபடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாவே அந்த ஆஞ்சநேயரோட ராசி. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும், எந்த கடவுளை அதிகமாக நீங்கள் வழிபடுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம், தன்னுடைய சொந்த ராசியில் பிரவேசிக்கிறார். சொந்த ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்கு தலைமை பொறுப்பு நல்லா வரும். வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. புதுசாக ஒரு சில தொழிலெலாம் தொடங்குறதுக்கான சாத்தியக்கூறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம் தடைபட்டு நினைச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படணும். திட்டமில்லாமல் எந்த விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா கூட அதில் சின்ன இடைஞ்சலும் பிரச்சனையும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இல்லைப்பா போகிற போக்கில் பிளான் போட்டுக்கலாம், முன்னாடியே பிளான் போட்டு வச்சா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா தான் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம், உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கான நல்ல நல்ல சூழல்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய அருமையான கிரக அமைப்பு தான் அந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே சிந்தித்து செயல்பட்டீங்க, நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன், நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவசர முடிவை தவிர்த்துட்டு சிந்தித்து செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புதிய முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது, பணவரவு கொஞ்சம் அதிகமாகும். எந்த விஷயம்லாம் பணவரவு வராமல் தடுத்து வச்சுருந்ததோ அந்த பணவரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்துருப்பீங்க, அது வசூலே ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. எப்படா கொடுப்போம், நம்மளே கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, அந்த பணம் திரும்பியே வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமலே அந்த பணம் வரத்துக்கான சாத்தியக்கூறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சுப நிகழ்வில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சுப நிகழ்வை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தக்கூடிய யோகமும் இந்த தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். மனதுக்கு பிடிச்ச
நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உறவுகளுடைய அன்பு ஆதரவு பெரும்பாலும் கிடைக்கும். ஆனால் கடந்த சில மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உறவுகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருப்பாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. நேர்மாறு கருத்தாக இருந்ததுனால கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உறவுகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பாக இருக்கிறதுனால மனதுக்கினிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தனுசு ராசி மாணவர்கள் உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர்கல்வியில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிங்களா, அது தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன போட்டிகள் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும், இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வந்து அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற ரொம்ப தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்துலேயும் அதிகப்படியான முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. குறிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மறக்காமல் செய்யுங்க. மஞ்சள் நிற மலர்களோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில், தொழிலில், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று எல்லாமே எடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸாக அமையிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி, அவிட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான விசேஷ நாட்களில் அதற்கு உண்டான விரத முறைகளை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரிய மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை பாதியில் விட்டீங்களோ அந்த வேலையை முழுமையாக முடித்து நல்ல ஒரு பரிபூர்ணமான சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பண வரவில் இருந்த அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பாதிப்புகள் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து உணவு தானம் கொடுத்துடுவாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா வாழைப்பழமோ அல்லது அகத்திக்கீரையோ வாங்கி கொடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்துடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உறவுகள் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் வீடு உறவினர்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப நெருங்கிய உறவு ஒன்று உங்களுடைய வீட்டுக்கு வரும். அதன் மூலிமா உங்களுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாகும். பிள்ளைங்களோட விஷயத்தில் கூட ஒரு சில சிக்கல்கள் இருந்ததுலேயும் அது வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தமான சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுகர் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன வரைய செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் வந்து ஒரு உணவு பிரியர்கள். அதிகமாக சூடான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் நாக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்தாலும் திட்டமிட்டு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் ஒரு சில உறவுகளால் மன அழுத்தம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க.
பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்து வாங்க முடியாமல் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் முன்ஜாமீன் போட்டு அதை கடனை கட்டாமல் விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு போயிட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பாதிப்பு, உணவு செரிமான சம்மந்தமான பாதிப்புலாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது